ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமா இருக்க போது. ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் கடைசி சவாரியை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு திரும்புறப்போ அந்த வீட்டுக்கு போற வழியிலே உள்ள காட்டு பகுதிக்குள்ள இருந்து திடீர்னு பயங்கரமான அலறல் சத்தங்கள் கேட்டிருக்கு. என்னடா இந்த காட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருதே அப்படின்னு அந்த நபரும் ஆட்டோவை ஸ்லோ பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கலான்னு டார்ச் எடுத்துட்டு போனாராம். போன இடத்துல அந்த நபருக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை என்ன இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம், அதுக்கு அடுத்து உள்ள ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாணிக்கம் அப்படின்றவர். இந்த நபர் ஆட்டோ வச்சிருக்காருங்க. டெய்லி ஆட்டோ சவாரி ஓட்டுவாரு. திருப்பி சாயங்காலம் போகும்போது ஆட்டோவை எப்பவுமே ஷெட்ல போட்டு தான் போவாரு. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஆட்டோவை கழுவி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு போயிருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா, இவங்களோட அந்த தருமபுரி தாண்டி கிராமம் போற வழியில பாத்தீங்கன்னா 2 பக்கமும் பயங்கரமான அடர்ந்த காடுகள் இருக்குமாங்க. சம்டைம் அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்த யானைகள்லாம் கூட வருமாம். அந்த அளவுக்கு அடர்ந்த காடு. அந்த காட்டு வழிபாதையே அந்த நேரத்துல ஒரு 10 மணிக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நபரோட ஆட்டம் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. ஆட்டோட ஹெட்லைட் வெளிச்சம் ஃபுல்லா சுத்தி இருக்கிற இருட்டு இவருக்கு கொஞ்சம் மிரட்டலாவே இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு தான் மாணிக்கம் கொஞ்சம் தைரியமாவே ஆட்டோவை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போக போக கொஞ்ச நேரத்துல அந்த பூச்சிகள் சத்தம்லாம் அப்படியே காதுக்குள்ள வந்து என்னமோ ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருந்திருக்கு. அதையும் கடந்து இந்த நபர் போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமா அந்த காடை எக்கோ ஆகுற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த நபர் உடனே ஆட்டோவை சடன் பிரேக் போட்டுட்டு நிறுத்தி பாக்குறாராம். அந்த காட்டுக்குள்ள இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குதே, இல்ல நமக்கு மட்டும்தான் அப்படி கேக்குதா அப்படின்னு இந்த நபர் ஆட்டோ நிறுத்திட்டு பார்க்கும்போது மறுபடியும் அதே அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டு அந்த அலறல் சத்தம் கேட்கும்போது இந்த நபர் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களோ, வேற ஏதாவது நடக்குதோ அப்படின்ற மாதிரி யோசனையோட இந்த நபர் அவரோட ஆட்டோல வச்சிருந்த அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போனாராம். போக போக அந்த சத்தங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்றது இவருக்கு தெரியல. ஓரளவுக்கு உள்ள அடர்ந்த பகுதிக்குள்ள போயிட்டாராம். அந்த இடம் போக போகதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்த சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் கேட்கிற இடத்துல டார்ச் திருப்பி பார்த்தா அந்த இடத்துல இருந்து மாறி வேறொரு இடத்துல சத்தம் கேட்குது. எல்லா இடத்துலையும் திருப்பி பார்க்கும்போது இந்த நபருக்கு எதுவுமே தெரியல. ஆனா தொடர்ந்து சத்தங்கள் மட்டும் கேட்குதே அப்படின்னு ஒரு பயத்தோட இந்த நபர் மெதுவா அந்த காட்டை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. அப்போ அவரோட ஆட்டோக்கு முன்னாடி தான் பாக்குறாரு. அந்த காட்டை விட்டு வெளியே வர அந்த ஆட்டோ நல்லா தெரியுது. அந்த ஆட்டோக்கு முன்னாடி பாக்குறாரு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த நபருக்கு நல்லாவே பயம் வந்துருச்சு. இப்போ காட்டுக்குள்ள இருந்து தானே சத்தம் கேக்குதுன்னு நம்ம போனோம். இப்போ திடீர்னு இங்க இருந்து ஒரு பொண்ணை பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிடிச்சிக்கணும் அந்த ஆட்டோ கிட்ட ஓடி வராராம். ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, யாருமா நீ, இந்த காட்டுக்குள்ள கத்துனது நீதானா அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்போ அந்த பொண்ணு, ஆமாங்கய்யா நானே தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி சொன்னதும் அந்த நபர், சரிம்மா இங்க என்ன பண்ற, இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு கத்துன, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஆட்டோல நான் ஏறிக்கிட்டுமா, போற வழியில எல்லா விஷயத்தையும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டதும் அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு இந்த மாணிக்கம் அப்படின்றவரும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்ச தூரம் ஒரு 200 மீட்டர் கடந்திருப்பாராம். அதுக்கப்புறமா, யாருமா நீ, என்ன ஊர் போகணும், எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்த, எதுக்காக கத்துன அப்படின்னு எல்லாம் கேட்கிறாருங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஐயா இந்த காட்டுக்குள்ளதான் எனக்கு நடக்கக்கூடாத நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா திருப்பி நான் வீட்டுக்கு போகவே இல்லை. நான் வீட்டுக்கு வருவனா மாட்டேனானே எங்க அப்பா அம்மா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் போகவே இல்லை. இப்பவாது போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குரலும் இந்த பேச்சும் அந்த மாணிக்கத்துக்கு கொஞ்சம் பயம் தர மாதிரி இருந்திருக்கீங்க. என்னமா சொல்ற அப்படின்னு அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டே பின்னாடி திரும்பி பாக்குறாராம். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது ஒரு எலும்பு கூடும், அங்கங்க சதைகளும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணோட உருவம். இந்த உருவம் ஆனா அந்த ஆட்டோல ஏறும்போது ஒரு முழு பொண்ணா தானே ஏறினாங்க. இப்போ இதை பார்த்ததும் மாணிக்கத்துக்கு பயங்கரமான நடுக்கங்கள் ஏற்பட்டுச்சாம். அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதன் பிறகு மறுபடியும் மாணிக்கம் திரும்பி பார்க்குறாராம். அந்த இடத்துல இப்போ இருக்கிறது அந்த எலும்பு கூடு கூட கிடையாது, எந்த ஒரு உருவமுமே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு புகை மாதிரியான ஒரு கருப்பு
அந்த வெள்ளை கலந்த மாதிரியான ஒரு உருவம் மட்டும்தான் தெரியுது. அதுவும் உருவம்னு சொல்ல முடியாதுங்க, அது ஒரு நிழல் மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்ததும் இன்னும் மிரண்டு போயிட்டாரு மாணிக்கம். ஐயோ அப்படின்னு கத்துறாருங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இப்போ வேக வேகமா ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஆட்டோவை ஸ்டார்ட்டும் பண்றாரு. ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இது, இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சது தப்பா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஆட்டோவை எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாருங்க. ஸ்டார்ட்டே ஆகல. கடைசியா இந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, மினியப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு வேகமா சத்தம் போட்டு வேண்டிட்டு அதன் பிறகு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுமே இந்த நபருக்கு உள்ள இன்னொரு பயம், பின்னாடி ஏதாவது இருக்கான்றது. அப்போ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்பா மினியப்பா என்னை காப்பாத்திட்டேன், இதே மாதிரி நான் வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு காவலா இரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகுதான் ஆட்டோவை எடுத்துட்டு போனாராம். போக போக இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்துட்டாராம். இவங்களோட அந்த கிராமமும் பக்கமா நெருங்கி வந்துருச்சாம். இப்போ அந்த கிராம பகுதி ரோடும் சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கு, மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. அந்த ரோட்ல ஆட்டோ போய்கிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு பயங்கரமான சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட உருவம் இந்த ஆட்டோவுக்கு முன்னாடி, இவர் போயிட்டு இருக்க அந்த ரோட்ல ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி அதே உருவம் நிற்குதுங்க. நின்ன உருவம் லிஃப்ட் கேட்குதுங்க. இப்போ இந்த நபருக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பம் ஆயிட்டாரு. என்னடா இது, இப்போதான் நம்ம அங்க பார்த்தோம், மறுபடியும் இங்க வந்திருக்கே, கண்டிப்பா இது நம்மளை விடாது போல அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டோவை நிறுத்தவே இல்லையாங்க. அந்த பொண்ணை கடந்து போறாரு. அந்த பொண்ணை கடந்து போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல மறுபடியும் அதே பொண்ணோட உருவத்தை முன்னாடி பாக்குறாரு. இப்படி அவரோட வீடு போய் சேர்ற வரைக்கும் முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு அந்த உருவங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட இந்த நபர் ஆட்டோவை நிறுத்தல. நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோவை நிறுத்திட்டு வேக வேகமா அந்த ஆட்டோவில் சின்ன சட்டை, அவரோட லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே எடுத்துக்கவே இல்லையாங்க. வேக வேகமாக மொபைலை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் கதவை தட்டுறாரு. அவங்களோட மனைவி கதவை திறக்கவே இல்லை. வேக வேகமாக தட்டி அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனவர் பயத்தில் அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்காரு. பயங்கர கை கால் நடுக்கத்தோடு இருந்திருக்காரு. அப்போது என்னங்க, என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி வாங்க ஆட்டோ போய் கழுவலாம், கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவி கூப்பிடுறாங்க. அடி பூடி, ஆட்டோவுக்கு பின்னாடி பேய் வந்துட்டு இருக்கு, நானே பயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன், ஆட்டோவை கழுவலான்னு கூப்பிடுற அப்படின்னு இந்த நபர் பேசுறாரு. அதன் பிறகுதான் நடந்த விஷயத்த அவங்களோட மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஒருவேளை இது உங்களோட கற்பனையா இருக்குமோ, நீங்க தனியா வந்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் போலங்க, அந்த காட்டை பார்த்து ஏற்கனவே உங்களுக்கு பயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த நபர் மாணிக்கம் என்ன சொல்றாருன்னா, கிடையவே கிடையாது, உண்மையாவே நான் பார்த்தேன், இப்போ நம்மளோட தெரு முனையில அப்ப கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, இங்க வரைக்கும் பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்களோட மனைவி வேக வேகமா கதவை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணவங்க ஆன்னு அலறாங்க, பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாங்க. என்னடியாச்சு அப்படின்னு மாணிக்கமும் எழுந்து வந்தாங்களாங்க. வந்துட்டு அவங்களோட மனைவி பாக்குறாங்க. இந்த நபரும் பேய் அறிஞ்ச மாதிரி ஸ்டன்னாய் நிக்கிறாரு. என்ன காரணம்னா, அங்க அந்த ஆட்டோக்கு மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆட்டோவோட டாப்ல மேல் பக்கம் யாரோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட உருவம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்குங்க, ரொம்ப விகாரமா இருந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்துதான் மனைவியும் கணவனும் 2 பேரும் ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வேக வேகமா மாணிக்கம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இவங்களோட மனைவி இந்த பக்கம் தள்ளிட்டு கதவை வேகமா லாக் பண்றாரு. பண்ணினதுக்கு அப்புறமா என்னாடி பண்றது, இங்க பாத்தியா நான் சொன்னல, நீ கேட்கவே இல்லை, இதைதான் நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஆனா அவங்களோட மாணிக்கத்தோட அவங்க மனைவி அந்த பயத்துல இருந்து தெரியவே இல்லை. இவங்களுக்கு குப்புன்னு காய்ச்சலே வந்துருச்சாங்க மாணிக்கத்தோட மனைவிக்கு. உடனே அவங்களோட மனைவியை உட்கார வச்சுட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அதன் பிறகு சமாதானம் பண்ணி அந்த அவங்களோட மனைவி தேர்த்தது இவருக்கு பெரும் பாடா போச்சு. இப்போ இந்த நபர் அடுத்து என்ன பண்றது, அந்த ஆட்டோவை மேல வரைக்கும் பார்த்துட்டோமே, இப்போ வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு விடிய உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட மனைவிக்கும் கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்லையா இருந்திருக்கு. சரி நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு ஊசி மாத்திரை எல்லாமே வாங்கிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த பகல் நேரத்துல ஒரு பயங்கர ஷாக்கு. என்னன்னா, இவங்க போகும்போது வீட்டை இந்த சும்மா லாக் பண்ணுவாங்கல்ல, பூட்டெல்லாம் போடல, லாக் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த வீடு ஓப்பன்ல இருந்திருக்கு, கதவு 2மே ஓப்பன்ல இருந்திருக்கு.
என்னங்க கதவு ஓப்பன்ல இருக்கு, யாருங்க வந்திருப்பாங்க, என்னங்க ஆச்சு, என்னன்னு தெரியலையேங்க அப்படின்ட்டு ஆட்டோல இருந்து வேக வேகமா அவங்களோட மனைவி இறங்கி வராங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீடும் பூட்டி இருக்கு. இப்ப இந்த கதவை யார் ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது காணோமா, யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. வச்ச பொருள் அனைத்தும் வச்ச மாதிரியே தான் இருக்கு. ஆனா கதவு மட்டும் ஓப்பன்ல இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, இது நம்ம தான் நல்லா லாக் பண்ணாம போயிருந்திருப்போம், காத்துக்கு எது ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு மாத்திரை எல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு ஒரு மதியத்துக்கு மேல எந்திரிக்கிறாங்க. அது வரைக்குமே மாணிக்கம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சோஃபா வெளியே படுத்துட்டு இருந்திருக்காருங்க. இப்போ மனைவியும் கணவனும் 2 பேரும் எந்திரிச்சாச்சு. சமையல் எல்லாம் செய்யறாங்க. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே உட்கார்ந்து பேசிட்டு இருக்க அவங்களோட மனைவி திடீர்னு மாணிக்கத்தை பார்த்து ரொம்ப விகாரமா சிரிக்கிறாங்களாங்க. அந்த சிரிப்பு ஒரு நார்மல் மனுஷன் சிரிக்கிற மாதிரி கிடையாதாங்க. அது கொஞ்சம் விகாரமாவும் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு மாணிக்கம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி ஆச்சு, எதுக்கடி திடீர்னு சிரிக்கிற, நல்லா தாண்டி பேசிட்டு இருந்த, எதுக்கடி திடீர்னு சிரிக்கிறேன்னு கேட்கிறாரு. அப்போ அவங்களோட மனைவி, என்னை விட்டுட்டு வந்தல்ல, அப்படிதான் நான் சிரிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. சொன்னதும் இந்த மாணிக்கத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்றாளே, அதுக்கு தான் சிரிக்கிறேன்னு சொல்றாளே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு வேக வேகமா அவங்களோட மனைவியை குலுக்குறாருங்க. இப்படி உலுக்கிட்டு என்னடி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்களோட மனைவி நார்மலா இருந்திருக்காங்க. அந்த சிரிக்கிறது எதுவுமே இல்லை. இவங்க பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது எதுல நிறுத்தினாங்க அப்படின்றது தெரியல. என்னங்க ஆச்சு, நான் எதுலயோ என்னமோ பேசிட்டு இருந்தேனே, எதுல நிறுத்தினேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றதையும் கேட்கறாங்க. இங்க மாணிக்கம் என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய விஷயங்கள் பேசிட்டு இருந்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. நான் சிரிக்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்றாங்க. இப்போ மாணிக்கத்துக்கு குழப்பம். மனைவி சிரிக்கவே இல்லைன்னா அப்ப அவ செஞ்சது என்னது அப்படின்னு குழப்பத்தோட கொஞ்சம் பயமும் இருந்திருக்கு. சரி ஓகே, நீ போய் படுத்து தூங்கு, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் அந்த மாத்திரைலாம் போட்டுட்டு நீ படுத்து தூங்கு அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப மாணிக்கம் சேர் மேலே உட்காந்துட்டு அவங்களோட மனைவியே பார்த்துட்டு இருக்காரு. மனைவி திடீர்னு இந்த தூக்கத்திலேயே தூக்கி வாரி போடுதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷேக் ஆகும்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. கூடவே கையும் காலையும் தானாவே மேலே போகுது, பொத்துன்னு பெட்ல விழுகுது, மறுபடியும் மேலே போகுது, பொத்துன்னு கீழே விழுகுது. என்னடா பண்றா இவ அப்படின்னு அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தவர் பயத்தோட ஒரு நடுக்கத்தோட பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் நல்லாவே கவனிச்சிருக்காருங்க, இவங்களோட மனைவிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஷேடோ தான் மெதுவா நகருது. இப்போ அவங்களோட மனைவி நார்மலா படுத்துட்டு இருக்காங்க. அந்த கையை காலை தூக்கி போடுறது, அந்த மேல கீழே போடுறது எதுவுமே இல்லாம நார்மலா தூங்கியிருக்காங்க. இந்த ஷேடோவானது வெளியே வருமானு பார்த்தா இல்லைங்க, அந்த ரூம்லயே தான் இருந்திருக்கு. ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. வேகமா மாணிக்கமும் ஹால்ல இருந்து ஓடி வந்தாராம். ஓடி வந்துட்டு அந்த பெட்ரூமையே ஃபுல்லா தேடி பார்த்திருக்காருங்க. அந்த உருவம் எங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காரு. எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம வீட்டுல ஏதோ அமானுஷம் இருக்கு அப்படின்றது இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவங்களோட மனைவி உடம்புலதான் இருக்கு அப்படின்றத இவரால் கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா. அதனாலேயே இந்த நபர் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த திருநீர் எடுத்து வந்து இவங்களோட மனைவிக்கு வச்சு விட்டுட்டு மறுபடியும் போய் ஹாலில் சேர் மேலே உட்காந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க. டிவி பார்க்கும்போதும் இவரோட மைண்ட் எல்லாமே நைட்டு நடந்த விஷயங்கள், அவங்களோட மனைவி பண்ணின விஷயங்கள், இதே தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அப்படியே இவரும் கண்ணை சேர்ந்து தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு யாரோ இவரோட முகத்துக்கு நேரா நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்துருக்காருங்க. இப்போ டக்குன்னு கண்ணு முழிச்சிட்டு பார்த்தா அது வேற யாருமே இல்லைங்க, இவங்களோட மனைவி தான் இவரோட முகத்துக்கு நேரா முகம் வச்ச மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களையே நல்லா கண்ணெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு பேய் பிடிச்சவங்க பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை கவனிச்ச மாணிக்கம் என்னடி ஆச்சு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருக்காங்க. அப்படியே அவங்களோட மனைவி எதுவுமே பேசலையாங்க. அங்க முகத்தோட முகமா வச்சுட்டு இருந்த அவங்களோட மனைவி பேசாம அப்படியே பெட்டுக்கு வராங்க, படுக்கிறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க. இது நம்மளோட கற்பனை தானா அப்படின்ட்டு மறுபடியும் மாணிக்கம் பாக்குறாருங்க. அவங்களோட மனைவி போறது, அவங்க போய் படுக்கிறது எல்லாமே தெரியுது. இப்ப வேகமா அவங்களோட மனைவி எழுப்பி என்னடி பண்ற, ஏன் என் முகத்தை நீ பார்த்ததே இல்லையா, இதுக்கிட்டே அந்த மாதிரி வந்து பயமுறுத்துற அப்படின்னு அவங்களோட மனைவி சத்தம் போட்டு கேட்கும்போது அப்போ அவங்களோட மனைவி, நான் வரலங்க, நான் படுத்து தூங்கிட்டு தானே இருக்கேன், தூங்குறவளை எழுப்பிட்டு வந்தியான்னா நான் எங்கங்க வந்தேன் அப்படின்னு
பேசுறாங்க. இப்போ முன்னாடி ஒரு மாதிரியும் பேசுனாங்க, இப்போ ஒரு மாதிரியும் இருக்காங்க. இது எல்லாமே இவருக்கு இன்னும் நடுக்கத்தை கொடுத்துருக்கு. சரி, இவளுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் ஏதோ பண்றா, பயந்துட்டா இல்லையா ஆல்ரெடி முன்னாடினாலே, அந்த காரணத்தினாலையும் இந்த மாதிரி பண்ணிட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே மாணிக்கம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அம்மாவோட வீடு வந்து பக்கத்திலே தாங்க இருந்திருக்கு, அவங்களோட அம்மாவை வர சொல்றாங்க. வந்துட்டு 2 நாளைக்கு இங்கே இருமா, இவளுக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களோட அம்மாவும் வந்தாச்சு. இப்போ 2 நாளா அவங்களோட அந்த மாணிக்கத்தோட மனைவியை பார்த்துக்கிறாங்க. 2 நாளாவே மாணிக்கம் சவாரிக்கு போறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு திரும்புறாரு. 3வது நாள் அவங்களோட அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க, காய்ச்சல் எல்லாம் சரியாகிற வரைக்கும். 3வது நாள் காலையில எந்திரிச்சு மாணிக்கம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவரோட சவாரி வழக்கமா போவார் பார்த்தீங்களா, அந்த இடம் போறாருங்க. அங்க போயிட்டு அன்னைக்கான நாள் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு இன்னைக்கு 6 மணிக்கே அங்க இருந்து கிளம்புறாருங்க. ஆட்டோ எடுத்துக்கிட்டு தான் வராரு வீடு வரைக்குமே. அப்போ ஆட்டோ எடுத்துக்கிட்டு இந்த நபர் வரவே அந்த காட்டு பகுதி வந்ததுமே, அது 6 மணி, ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு. அப்பவே இந்த நபருக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது, கை கால்லாம் அப்படியே விட நடுங்குது, என்னென்னமோ பண்ணுது அந்த நபருக்கு. அந்த காட்டை தாண்டுனா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காருங்க. ஒரு வழியா அந்த காட்டோட 3/4 தூரத்தை தாண்டியாச்சு. கடைசி நிமிஷத்துல அந்த ஆட்டோக்கு குறுக்கு ஏதோ ஓடுன மாதிரி இருந்திருக்குங்க, கருப்பா கிராஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. இப்போ சடன் பிரேக் போட்டுட்டு அந்த நபர் சுத்தி பாக்குறாரு, அங்க எதுவுமே இல்லையா. ஆனா இந்த நபர் நல்லா பார்த்திருக்காரு, கருப்பா ஏதோ கிராஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரி, இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, எதுவோ இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி போறாருங்க. போகவே இந்த ஆட்டோ போய்கிட்டு இருந்த அந்த நார்மல் ஸ்பீடை விட இன்னும் குறைவா தான் போயிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து யாராவது பிடிச்சி இழுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்பீடு தான் போய்கிட்டு இருந்திருக்கு. உடனே இந்த நபர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி திரும்பி பாக்குறாருங்க. கடைசியா திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இவரோட ஆட்டோக்கு பின்னாடி அதே முன்னாடி நாள் பார்த்த பொண்ணோட உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவரை பார்த்து சிரிச்சபடியும் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த நபர் இவ்வளவுதான் பயம்னே இல்லையாங்க, பயத்தோட உச்சத்தே போயிட்டாரு. அதுவும் இவருக்குலாம் அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சாம், அந்த அளவுக்கு பயந்து போயிட்டாரு. இப்போ வண்டியை விட்டுட்டு ஓடவும் முடியாது, இந்த நபரால வண்டி எடுத்துட்டும் போக முடியாது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம ஒரு மாதிரி வெளவெழுத்து போயிட்டாரு. இப்போ 6:45 ஆகுதுங்க. அந்த டைமுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு வண்டி ஒன்று வருது. அந்த வண்டியில இவர் வந்து லிஃப்ட் கேட்குறாரு. லிஃப்ட் கேட்டு இந்த ஆட்டோ எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாருங்க. ஆனா ஆட்டோவை எடுத்துட்டு போக முடியாது, ஆட்டோ ஒரு ஓரமா நிறுத்திட்டு நீங்க வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு 3 ரோடு பிரிகிற மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல ஒரு ஓரமா ஆட்டோவை மட்டும் நிறுத்திட்டு அதன் பிறகு இந்த லிஃப்ட் கொடுக்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு ஆட்டோல தான் வந்திருக்காங்க. அந்த நபரோட ஆட்டோல ஏறி இவங்களோட வீடு வரைக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த நபருக்கு கை கல்லம் வெளன்னு அப்படியே தான் இருந்திருக்கு, நார்மலே ஆகலை. வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட மனைவி ஃபர்ஸ்ட் பாக்குறாருங்க. பார்த்ததும் அவங்களோட மனைவி நார்மலா அவங்களோட அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, மனைவிக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் நினைச்சுக்கிட்டாரு. வேகமா போய் குளிக்கிறாரு. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றாருங்க. அவங்களோட அம்மா சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட மனைவி வேகமா பெட்ரூம்ல இருந்து வந்து அந்த சாப்பாடு தட்டை எட்டி உதைச்சிட்டாங்களாம். என்னடி சாப்பாடு தட்டை எட்டி உதைக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீ உதவி செய்யல அப்படின்னா நீ மட்டும் சாப்பிட முடியுமா, உன்னை மட்டும் நான் நிம்மதியை விட்டுருவேனா அப்படின்னு அவங்களோட மனைவி வேறு ஒரு ஆக்ரோஷ குரல்ல பேசுறாங்க. இவங்களோட மனைவி குரல் கிடையாதாங்க, அது ஒரு வித்தியாசமான குரலாகவும் இருந்திருக்கு. இந்த குரலை கேட்டதும் இந்த நபருக்கு நல்லா பயம் வந்துருச்சு. இப்போ இவங்களோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு அந்த குரல் வேற ஏதோ ஒண்ணு. இப்போ 2 பேரும் பேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, நல்லா பேய பார்த்த மாதிரி முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு எட்டி உதைச்சது மட்டும் இல்லாம அந்த சாப்பாட்டு தட்டை வெளியே வீசிட்டு அந்த பொண்ணை வேகமா வெளியே ஓடுறாங்கங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி இருக்குமா, நல்லா இருட்டிருச்சு. அப்போ கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எங்கடா ஓடுறா அப்படின்ட்டு வேகமா போடா அப்படின்னு மாணிக்கத்தோட அம்மா சொல்றாங்க. மாணிக்கம் போய் தேடு அப்படின்னு. இங்க மாணிக்கத்தோட அம்மாவும் டார்ச் லைட் எடுத்துட்டு ஒரு பக்கம் தேடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி சைட்ல பக்கத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல. உடனே மாணிக்கமும் என்ன பண்றாருன்னா அவரோட கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த தெரு முழுக்க தேடுறாருங்க. அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை. எங்கடா போயிருப்பா ஒண்ணுமே புரியலையன்ட்டு வேகமா பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறமா அக்கம் பக்கம் உள்ளவங்க, அந்த ஊருக்காரங்கள இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அந்த பொண்ணை தேடுறாங்க. ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு எப்படி அங்க போனாங்கன்னு தெரியலங்க. அந்த ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஓடிட்டாங்களாங்க.
இவங்களுக்கெல்லாம் அப்படியே நம்பவே முடியலாங்க. மேலெல்லாம் அப்படியே சிலிர்த்துருச்சான். எப்படி அதுக்குள்ளேயும் அப்படி அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு. அப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டாங்க இல்லையா, அவங்களே கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த ஆட்டோல இருந்து அந்த பொண்ணு இறக்குறதே ரொம்ப கஷ்டமா போச்சான். அங்கிருந்து இறக்குனா வேக வேகமா மறுபடியும் காட்டுக்குள்ள ஓடுறதுக்கே ஓடுதாங்க. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு மல்லு கட்டி அந்த ஆட்டோல ஏற்றி அந்த ஊருக்காரங்களும் மாணிக்கமும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாருமே சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்றா. கண்டிப்பா நீ ஏதாவது ஒரு பேய் ஓட்டுறவங்களை பார்த்து அந்த பொண்ணை சரி பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் மாணிக்கத்தோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு பேய் தாண்டா பிடிச்சிருக்கு, நைட் அவ பண்ணின விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு அன்னைக்கு நைட் பொழுத ஓட்டுறதை பெரும் பாடா போச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்து வேலையை ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மாணிக்கம் என்ன பண்றாருன்னா, நேரா ஏதாவது ஒரு பேய் ஓட்டுறவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸு மூலியமா தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த நபர்கிட்ட பேசி எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாங்க. நாளைக்கு நீங்க உங்களோட மனைவி கூட்டிட்டு வாங்க, அதுவும் இங்கதான் வரேன்னு சொல்லாம நீங்க கூட்டிட்டு வரணும். இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேய் விளைகிறோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கமும் அங்க இருந்து வராருங்க. வரும்போதே இந்த நபர் ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே மாணிக்கத்தை முறைச்சிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட மனைவி. ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. இப்போ மாணிக்கம் என்ன பண்றாருன்னா, அவங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக அந்த எலுமிச்சை பழத்தை உருட்டிட்டு அதன் பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை அவங்களோட சேலையிலே ஒரு முந்தனையில் முடிச்சு போட்டு வச்சுட்டாராங்க. இந்த விஷயம் பண்ணுறதுக்குள்ளுமே இவருக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சாம். அதன் பிறகு காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தால, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளிக்கலாம் வேண்டாம், அப்படியே நீ வா, நம்ம போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு மாணிக்கம் அவங்களோட மனைவியை கூட்டிக்கிட்டு அவங்களோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு கூட ஒரு ஆளையும் கூட்டிக்கிட்டு போறாருங்க. நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடி நாள் போய் பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா ஒரு பேய் ஓட்டுறவர், அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த நபர் பூஜை எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருந்திருக்காருங்க. ஆல்ரெடி போன்லயும் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு, நாங்க வந்துட்டோம் பக்கமா வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அப்பவுமே இவங்களோட மனைவி எங்க போறோம் அப்படின்ற கேள்வி கேட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. கரெக்டா அந்த இடம் வந்ததோ அங்க ஆட்டோ விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த மாணிக்கத்தோட மனைவி. கஷ்டப்பட்டு அதற்கப்புறமா தான் ரொம்பவே வலுக்கட்டாயப்படுத்தி அவங்களோட மனைவியை வெளியே கூட்டிட்டு வந்து அந்த பேயோட்டுறவங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குமே படாத பாடாயிடுச்சு. அங்கே போய் உட்கார வச்சு பேயெல்லாம் ஓட்டுறதுக்கான அந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கும் போது தான் அந்த உடம்புல இருந்த அந்த பொண்ணோட ஆன்மா வெளியே வருதுங்க. அப்படியே உருளுதாங்க, முடியெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்குதாம்மா, முடியெல்லாம் பிச்சு போடுறதுக்கு பார்க்குதாம், என்னென்னமோ பண்ணுதாம், உருளுதாம், கடிக்குதாம், அந்த பொண்ணு அதுவே கடிச்சுக்குதான். அப்புறம் கூட இருக்கிறவங்களை எல்லாம் பயங்கரமா திட்டுதாம், என்னென்னமோ பண்ணுதான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து கடைசியா அந்த பேயை ஓட்டி முடிக்கிறாங்க. அதன் பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த காட்டுக்குள்ள காதலன் நம்பி போன ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அங்கேயே அந்த காதலன் கொண்டு போட்டாரா இல்லை என்ன நடந்துச்சுன்றது தெரியல, அங்கேயே இறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இது அப்படின்ற மாதிரி அந்த பேயோட்டுனவர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா இனிமேல் என்னோட மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அந்த காட்டு வழியா தாங்க நான் என்னோட வேலையே இருக்கு, நான் வந்து டெய்லி சவாரிக்கு போயிட்டு அந்த காட்டை தாண்டி தான் நான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் மாணிக்கம் சொல்லிட்டு அழுதுருக்காரு. அழுததும் அந்த நபர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட மனைவிக்கு ஒரு தாயத்து கட்டியிருக்காங்க. கூடவே இந்த நபருக்கும் ஒரு தாயத்து கூட இந்த ஆட்டோவுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பொருளெல்லாம் எப்போதுமே ஆட்டோலே வச்சுக்கோ, கூடவே எப்போதும் உங்களோட குலதெய்வத்தோட அந்த ஃபோட்டோ அந்த ஆட்டோவில் தொங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த பேயோட்டின அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரிங்க அப்படின்னு நேராக மனைவியை கூட்டிக்கிட்டு மாணிக்கம் அவங்களோட அம்மா கூடவே இன்னொரு ஆள் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துமே இங்கே இவங்களோட மனைவி நார்மலாகவே இல்லையாங்க, சும்மா படுத்து தூங்கிட்டே இருக்கிறாங்களாம். இல்லை அப்படின்னா ஒரு மூளையை பார்த்து உட்காந்துட்டே இருக்கிறாங்களாம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10-15 நாள் ஆயிடுச்சாங்க. ஆனால் அந்த பேயோட்டுனவர் சொன்னது 10 நாள் தான். இப்போ 15 நாள் தாண்டியும் அதே மாதிரி தான் இருக்காங்க, யாரோடையுமே பேசுறதே இல்லை. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்து ஒரு மாசம் ஆயிடுச்சாங்க. மறுபடியும் இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் ஒரு தாய்த்து கட்டியிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்களுக்கு சரியாயிருக்கு. சரியானதுக்கு அப்புறமா இந்த மாணிக்கம் அப்படின்றது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்காரு. கூடவே இவர் வர வழியில அந்த காட்டை தாண்டி தானே வரணும், அந்த காரணத்தினாலேயே ஆட்டோவுக்கு பாதுகாப்பாகவும் கூடவே இவங்களுக்கு வேற ஒரு தொழிலை பார்க்குற மாதிரியான ஒரு ஐடியாக்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இவங்களோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இனிமே இந்த ஆட்டோ ஓட்டுற வேலையை பார்க்க வேண்டாம், ஆட்டோவை வித்துட்டு ஏதாவது ஒரு கடை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஐடியா கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, டெய்லி அந்த காட்டை தாண்டி தான் போயாகணும் வந்தாகணும். மறுபடியும் அந்த ஆன்மாவை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்தாலோ அல்லது இவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலோ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகுதான் மளிகை கடை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆட்டோவை வித்துட்டாங்க. வித்த காசுல இவங்க மளிகை ஜாமான் அந்த கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போடுறாங்க. பத்தாவதுக்கு இவங்களோட அம்மாவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு கடை வச்சுட்டு அவங்களோட சொந்த ஊர்லயே இருக்காங்க. இப்போவுமே இவங்க வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த காட்டை தாண்டி தான் போயாகணும். அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் இருந்துட்டே தான் இருக்குமாம். ஏன் இந்த காட்டை தாண்டுற வரைக்கும் மாணிக்கத்தோட மனைவி கண்ணே திறக்க மாட்டாங்களாம். ஃபுல்லா அவ்வளோ ஒரு பயத்துல கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு தான் போவாங்களாம். இந்த மாணிக்கமும் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாருங்க, கொஞ்சம் தைரியமும் ஆயிட்டாரு. ஆனா இவங்களோட மனைவிக்கு நடந்தப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு ரொம்ப பயந்து போய் இந்த காட்டு பக்கமே வராமலாம் இருந்தாரு. இப்போவுமே மாணிக்கம் ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னாலுமே கொஞ்சம் பயத்தோட தான் வருவாராம். கூட யாராவது ஆளுங்களை கூட்டிகிட்டு தான் போவாராம், கூட்டிகிட்டு தான் வருவாராம். இந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட கடையும் பக்கமா இருக்கு, வீடும் பக்கமா இருக்கு. அப்பப்போ நினைச்சா வந்துடுறாங்க போறாங்க, சாப்பாடு எல்லாமே வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கு, எனக்கு ஆட்டோ ஓட்டுனதை விட இது கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை மாணிக்கம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டா கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான உண்மை சம்பவங்கள், பேய் நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலும் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அதை நம்மளோட சேனலை வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலை வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான பேய் சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.